விஜய் இத திரும்ப திரும்ப சொல்றார். என்னுடைய முகத்திற்கு தான் வாக்கு. நீங்க இந்த தேர்தல ரொம்ப கவனமா, எந்த ஒரு அவர் போனது ரொம்ப லிமிட்டடான இடங்கள் தான். அந்த தொகுதிகள்ல கூட நான் வேட்பாளர்களை மேலே ஏற்ற மாட்டேன். இல்ல அவரோட பேரோட உச்சரிக்க மாட்டேன்னு விஜய் சொல்ல ஒரு விஷயம் என்பது, என்னுடைய முகத்த பாருங்க, விசில பாருங்க, போய் வாக்களிங்க. அவ்வளவுதான். அது ரொம்ப டேஞ்சர். நீங்க மன்னராட்சி, மன்னராட்சின்னு சொல்றீங்க. விஜய் செய்றது என்ன ஆட்சி அப்போ? நான் மன்னர். இந்த மன்னர் கீழ எத்தன அடிமைகள் 232 அடிமைகள இறக்கி விட்டுருக்கேன். அந்த அடிமைகள ஒரு பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த மன்னரின் சின்னம் விசில். அதானே விஜய் சொல்ல வராரு. எனக்கு வாக்களிங்க, எனக்கு வாக்களிங்க, மாற்றத்துக்கு வாக்களிங்கன்னா, விசில மட்டும் நீங்க எந்த கேண்டிடேட் பத்தி உங்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அவன் கேண்டிடேட் யாருன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கும் தெரியாது. ஏன்னா, நீங்க ஏடிஆர் ஓட ரிப்போர்ட் என்ன சொல்லுது? 19% தாவேக் வேட்பாளர்கள் மேல கடுமையான குற்றங்கள் அதிகம் குற்றம் இருக்கு. 19% ஃப்ரெஷ் பார்ட்டி. தூய்மையான கட்சி. நான் மொத இப்ப தான் உள்ள வரேன். கஞ்சா வியாபாரிக்கு சீட்டு குடுப்பேன். நான் பாலியல் குற்றவாளிக்கு சீட்டு குடுப்பேன். நான் கொலை குற்றச்சாட்டு இருக்கிற ஒரு வேட்பாளருக்கு சீட்டு குடுப்பேன். ஏன்னா, நான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணவே இல்ல. நான் அதனால தான் சொல்றேன். இப்ப நீங்க பார்த்தவங்க இது விஜய்க்காக பேசுறவங்க எல்லாருமே, எந்த அடிப்படையில நீங்க வாக்களிச்சு ரொம்ப தீவிரமா கேள்வி கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துக்கு அவங்க வராங்க. சர்க்கார்ல எனக்கு விஜய் பிடிச்சிருந்துச்சு. சூறாவளில எனக்கு விஜய் பிடிச்சிருந்துச்சு. இதுதான் அவங்களுடைய பதிலா இருக்குதே தவிர, இந்த விஷயத்த விஜய் முன் வச்சு பேசினார். அதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருந்துச்சு. அது கரெக்ட்டா அது எடுத்துட்டு வந்தார். அது சுத்தமா வரல. அதுதான் ஆபத்துன்னு சொல்றேன். நீங்க அரசியல்மயப்படுத்தாதவர்கள்ன்னு சொல்றதுக்கான காரணம் கேட்டீங்கன்னா, அது விஜய் முகத்த பார்ப்போம் தான் போக தான் வந்தோம். அவர் பேசுறத பத்தின எனக்கு அக்கறையே இல்ல. நீங்க திருச்சி கூட்டம் முதல் அந்த சனிக்கிழமை அரசியல் ஒண்ணு ஆரம்பிச்சார். விஜயோட வண்டியில அந்த கேமரா இதெல்லாம் அறுந்துருச்சு. ஒயர்லாம் அறுந்துருச்சு. விஜய் பேசிட்டே இருந்தாரு. யாருக்கும் வெளிய கேட்கல. அப்ப நியூஸ் சேனல்ஸ்லாம் போட்டாங்க. விஜயின் பேச்சு கேட்காதவரா கிளம்பி போனாரா? இல்லை. விஜய் பார்த்துட்டே நான் கிளம்பி போறேன். மதுரை மாநாடு நடந்தது. ரேம்ப் அப் முடிச்சோனே கூட்டம் கிளம்புனாங்க. நான் பார்த்தது விஜய் பார்க்க வந்தேங்க. அவர் என்ன பேசுறாரு எனக்கு என்ன? அத பத்தி எனக்கு எந்த கவலையுமே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்த விஜய் வளர்த்துட்டே இருக்காரு. அது இன்னொன்னு விஜய் ஏபொலிட்டிக்கலா இருக்கிற வரைக்கும் தான் இந்த வாக்குகள் அவருக்கு வரும். இவங்கள நீங்க பொலிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அவர் கத்துக்க ஆரம்பிச்சுருவான். நல்ல உதாரணம் ஒரு பொண்ணு நடுவுல விஜயோடைய இந்த வீட்டு பிரச்சனை வரும்பொழுது அந்த பொண்ணு சொன்னுச்சு, அவருக்கு 4 பொண்டாட்டி இல்லையா? இவருக்கு இப்படிலாம் சொல்லி ஒரு மாரி பேசுச்சு. அதற்கு பிறகு ஒரு ஊடகவியலாளர் அந்த பொண்ணு பேட்டி எடுத்தார். அதற்கு பிறகு அந்த பொண்ணோட பெரிய மாற்றம் வந்துச்சு. அவர் பெரியாருடைய புத்தகத்த குடுத்துட்டு வந்தார். அந்த பொண்ணு பொலிட்டிசைஸ் ஆயிருச்சுன்னா, அது நிச்சயமா விஜய்க்கு ஓட்டு போடும். விசிலுக்கு நிச்சயமா ஓட்டு போட்டதா நான் நம்புறேன். அதுதான் இங்க பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. விஜய்யுடைய கூட்டம் என்பது ஏபொலிட்டிக்கலா அரசியல் மயப்படுத்தாத கூட்டமாக இருக்கும் வரைக்கும், இது இது அவருக்கு வாக்கடாகும்.